வணக்கம். இணையத்துல இப்போ பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தோட முழு பின்னணிய ஆதாரத்தோட நாம இன்னைக்கு அலச போறோம். தினமும் எக்கச்சக்கமான செய்திகளை நாம பார்க்கறோம். ஆனா அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? வாங்க, இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான செய்தி எடுத்து அதோட ஆணிவேர் வரைக்கும் போய் என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோம். சரி, இப்போ நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். சமீபத்துல யூடியூப்ல ஒரு வீடியோ தாறுமாறா வைரல் ஆச்சு. அத பார்த்த பல பேருக்கு ஒரே ஆச்சரியம். அரசாங்கம் உண்மையிலேயே பெண்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கற மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிச்சிட்டாங்களா அப்படின்னு. இந்த கேள்விக்கான பதில வெளியே எங்கேயும் தேடாம அந்த குறிப்பிட்ட யூடியூப் வீடியோவை வச்சே நாம கண்டுபிடிக்க போறோம். ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல காட்டு தீ மாதிரி பரவணும்னா அது மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உடனே உருவாக்கணும் இல்லையா? இதுவும் அப்படிதான். ஏதோ ஒரு பிரம்மாண்டமான புதிய அறிவிப்பு வந்த மாதிரி மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கப்பட்டுச்சு. அந்த எதிர்பார்ப்பு எப்படி இவ்வளவு கச்சிதமா உருவாக்கப்பட்டுச்சுன்னு இப்ப நாம பார்க்கலாம். பாரதி விழிகள் 007 அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல வந்த அந்த வீடியோவோட அசல் தலைப்பு இதுதான். நான் அப்படியே படிக்கிறேன், கேளுங்க. ஸ்டாலின் சூப்பர் அறிவிப்பு. பெண்களுக்கு 7-5-26 10,000 ரூபாய். ஸ்டாலின் மாஸ் திட்டம் மகளிருக்கு. கூடவே அந்த நெருப்பு, அப்புறம் கண்ணுல ஹார்ட் இருக்கிற எமோஜிகள் எல்லாம் பாத்தீங்களா? ஒரு சாதாரண விஷயத்தை எப்படி ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமா, ஒரு எக்ஸ்க்ளூசிவ் செய்தியா மாத்துறதுக்கு இந்த எமோஜிகள் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு கவனிங்க. பார்க்கறவங்கள உடனே அந்த வீடியோவை கிளிக் பண்ண வைக்கிற ஒரு சூப்பரான சைக்காலஜி ட்ரிக் இது. இப்போ இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பரபரப்பான தலைப்பை நாம வெறும் வார்த்தைகளா கடந்து போகாம கொஞ்சம் சயின்டிஃபிக்கா தரவுகளா பிரிச்சு பார்க்க போறோம். இந்த செய்தி 100% உண்மைதான்னு மக்களை நம்ப வைக்க என்ன மாதிரியான தூண்டில்கள் எல்லாம் இதுல வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த பெரிய நம்பரை கவனிங்க. 10,000. நாம எப்பவுமே மொபைல்ல வேக வேகமா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கவனத்தை சட்டுன்னு இழுக்கிறது இந்த மாதிரி எண்கள் தான். அதுலயும் குறிப்பா பணம் சம்பந்தப்பட்ட இவ்வளவு பெரிய நம்பரை பார்க்கும்போது நம்மளே அறியாம ஒரு ஆர்வம் வந்துரும்ல. இந்த 10,000 அப்படிங்கிற எண் தான் இந்த வீடியோவோட மிகப்பெரிய மேக்னெட். சரி, இப்போ அந்த தலைப்புல இருக்கிற மத்த சின்ன சின்ன டீடைல்ஸை வரிசையா பார்ப்போம். முதல்ல யாருக்காக அந்த திட்டம்னு மகளிருக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு துல்லியமான தேதி, அதாவது 7-5-26. பொதுவா பொய் செய்திகள்ல இவ்ளோ கரெக்டா தேதி இருக்காதுங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும் இல்லையா? அதைத்தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த 10,000 ரூபாய் ஆஃபர், கடைசியா உணர்ச்சிகளை தூண்டுற அந்த எமோஜிகள். இந்த 4 விஷயமும் ஒன்னு சேர்ந்து இது ஏதோ கவர்மெண்ட் கொடுத்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான இமேஜை கிரியேட் பண்ணிடுது. இப்போ இவ்ளோ பெரிய தலைப்பு, கரெக்டான தேதி, 10,000 ரூபாய்னு எல்லாம் பார்த்தோம்ல. ஆனா உண்மையிலேயே அந்த வீடியோக்குள்ள என்னதான் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக நாமும் ரொம்ப ஆர்வமா உள்ள போனா அங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் ஓரமா வச்சுட்டு அந்த வீடியோவோட ஒரிஜினல் ஆடியோல என்ன இருக்குன்னு இப்போ பார்க்க போறோம். ரெடியா இருங்க, ஏன்னா இது உங்களுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்க போகுது. அந்த வீடியோவோட ஆடியோவை நான் எந்த எடிட்டும் இல்லாம அப்படியே படிக்கிறேன், நீங்களே கேளுங்க. Hello friends, welcome to First Friend for March, for friends, for friends, for already suppose for friends, link friends, for friend, notification friends. என்ன ஒண்ணுமே புரியலையா? எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நாம எதிர்பார்த்த 10,000 ரூபாய் எங்க? அந்த அரசாங்க அறிவிப்பு எங்க? அந்த தேதி எங்க? ஒரு இளவும் இல்ல. சம்பந்தமே இல்லாத ஏதோ சில வார்த்தைகளை மட்டும்தான் இதுல கேட்க முடியுது. இந்த உளறல்களை நம்ம கொஞ்சம் சீரியஸா ஒரு டேட்டாவா எடுத்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நமக்கு ரொம்ப தெளிவாவே புரியும். ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. அதுக்கு நடுவுல ஃபார்செக், ஃபாரென்ச் அப்படின்னு எந்த டிக்ஷனரிலையுமே இல்லாத சில புது வார்த்தைகள் வேற. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தலைப்புல அவ்வளோ பில்டப் கொடுத்த அந்த 10,000 ரூபாய், பெண்கள், அப்புறம் அந்த தேதி, இதை பத்தியெல்லாம் ஒரு சின்ன வார்த்தை கூட அந்த வீடியோ முழுக்க கிடையவே கிடையாது. இதுதான் அப்பட்டமான உண்மை. ஆக இணையத்துல நாம பார்க்கிற இந்த கவர்ச்சிகரமான தலைப்புகளுக்கும் உள்ள இருக்கிற நிஜமான தகவலுக்கும் நடுவுல எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்க முடியும் அப்படிங்கறத இது ரொம்ப கச்சிதமா நமக்கு உணர்த்துது. இத ஒரு சின்ன கம்பேரிசன் மூலமா பார்க்கலாம். ஒரு பக்கம் லட்சக்கணக்கான மக்களை ஈர்த்த அந்த பவர்ஃபுல்லான தலைப்பு, அதாவது பெண்களுக்கு 7-5-26 அன்று 10,000 ரூபாய். இன்னொரு பக்கம் வீடியோக்குள்ள ஒளிஞ்சிருந்த அந்த நிஜமான கண்டென்ட், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் சர்ச். மக்களை சும்மா ஏமாத்தி அவங்கள கிளிக் பண்ண வைக்கிறதுக்காக மட்டுமே, அதாவது கிளிக் பைட் பண்றதுக்காகவே எப்படி ஒரு ஃபேக்கான தலைப்பை ரொம்ப பிளான் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இது வெளிச்சம் போட்டு காட்டுது. இந்த ஒரு சின்ன உதாரணம் நமக்கு ஒரு பெரிய கேள்வியை முன்னாடி வைக்குது. நம்ம தினமும் சமூக வலைதளங்களை பார்க்குற தலைப்புகள் நிஜமாவே உள்ள இருக்கிற விஷயத்த தான் சொல்லுதா? பெரிய பெரிய எண்களையும் இந்த நெருப்பு எமோஜிகளையும் பார்த்த உடனே அது உண்மை நம்பி யாருக்காவது ஷேர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்கணும் இல்லையா? இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். இது மாதிரி இணையத்துல வர எந்த ஒரு விஷயத்தையும் உடனே நம்பிடாம அதோட ஆதாரத்தை ஒரு வாட்டி சரிபார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தகவல் அலசலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.